Praise Lord, welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளுடைய மெசேஜ்குள்ள நம்ம போறதுக்கு முன்பதாக இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து வேர்ட் ஆஃப் த மந்த்தா நம்ம ஷேர் பண்றது வந்து கிங்டம் மைண்ட் செட்டை பத்தி நம்ம வந்து தியானித்து வரோம். கடந்த 3 வாரங்கள் ரொம்ப சூப்பரா கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமா ஆவியானவர் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நிறைய பேர் வந்து அதோட நம்மளுடைய பிராக்டிகல் அப்ளிகேஷன் லைஃப்ல நம்ம அப்ளை பண்ணும்போது பெரிய கனிவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் விசுவாசிக்கிறேன். நான் ட்ரை பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா வாழ்வீங்க நான் நம்புறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ள போகிறது வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர். இந்த கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து எஸ்ஐசிக்கு வந்து பரிச்சயமானவர் தான், புதுசுலாம் கிடையாது. இவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, இவரோட மெசேஜ் மட்டும் வியூஸ் அதிகமா போகுது. என்ன கதைனே தெரியாது. எதனா பிஆர் டீம்லாம் வச்சிருக்கிறாரான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம வாரம் கூறுறோம், ஓரளவுக்கு தான் போகுது. பட் இந்த ஜாக்கு, இந்த இப்ப வரப்போற ஆளு, இவரோட மெசேஜ் எல்லாம் எப்பவுமே பல்கா போகும். நான் நினைக்கிறேன் நிறைய நண்பர்களை, நிறைய நல்ல உள்ளங்களை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய கண்டென்ட் ரொம்ப ரீச் ஆகுது. பிரைஸ் பீ டு காட். அது வந்து மன மகிழ்ச்சியோட தான் நான் சொல்றேன். ஸோ இயேசு நாமத்துல எஸ்ஐசி திருச்சபை சார்பாக நம்மளுடைய பூவலம்பேட்டு கல்வாரி கிறிஸ்து சபை பாஸ்டர் சதீஷ் அவர்களை நம்ம வந்து ஆன்லைன் கிளாப்ஸ் மூலமா வரவேற்கலாம். ஓவர் டு சதீஷ். சதீஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஐயா. பிரைஸ் லார்ட். சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே உரியதாவதாக. இந்த நாள்ல வீடியோ ஆன் பண்ணலாம். வேற வீடியோ ஆன் பண்ண முடியுதா? இல்ல, நான் ஆன் பண்ண முடியல. வீடியோ ஆன் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். இப்போ ஓகே கொடுங்க. எஸ் எஸ், தேங்க்யூ. எஸ் சதீஷ், ஸ்டார்ட் பண்ணு. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட். எஸ்ஐசி சபையை சேர்ந்த அனைவருக்கும் இந்த நாள்ல ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை பத்தி பார்க்க போற விஷயங்களுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மை தாழ்த்தி அவர் கையில அர்ப்பணிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இங்க நான் எதுவும் புதுசா பேச போறது கிடையாது. எதுவுமே வந்து நம்ம புதுசா டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. புதுசா எதுவுமே நான் என்னுடைய சுயத்தினாவை கொண்டு வர போறது கிடையாது. பல வருஷமா பலவிதமான ஊழியர்கள் ஆண்டவருடைய வார்த்தைய போட்டு தேய்ச்சி, இப்ப எப்படி இந்த கேசட் தேய்ச்சி போனா எப்படி அந்த அளவுக்கு பேசி 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 நமக்குள்ள ஊறி போன ஒரு விஷயத்தான் நான் பேச வந்திருக்கேன். அது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது, எல்லாமே பழசுதான். ஆனா நம்ம கேட்கும் போதோ அது இன்னைக்கான நம்முடைய வார்த்தையான் தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். நல்ல தெய்வமே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல இந்த வாய்ப்பை, இந்த எஸ்ஐசி பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவரே இந்த வாய்ப்பை கொடுத்த அடியனுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சப்பா, நீங்க சகல பிரஸ்தாபத்தை பார்த்து உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்களை ஆண்டவரே நிச்சயமாய் ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கான வார்த்தையா இருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் சொன்னபடி நம்ம இந்த மாசம் வந்து என்ன தலைப்புல போறோம், எந்த ஒரு விஷயத்துல நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் அதாவது அப்கிரேட் டு கிங்டம் மைண்ட் செட். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சிந்தையோடு நம்ம போனோம் அப்படின்றத டிராவல் பண்ணி நிறைய பார்த்தோம். முதல் வாரம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். 2வது வாரம் வந்து செல்வம் பொக்கிஷம் அப்படின்னு பார்த்தோம். 3வது வாரம் மரணத்தை குறித்ததான பயம் இருக்காது தேவனுடைய ராஜ்யத்துல டிராவல் பண்றவங்களுக்கு பார்த்தோம். இந்த நாள்ல அடியனை ஒரு ஒரு கெஸ்ட் அந்த ஸ்பீக்கரா கொண்டு வந்து இங்க நிறுத்திருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லதான் கொண்டு வந்திருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். இது என்னுடைய தீர்மானம் இல்ல, கர்த்தருடைய திட்டம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், தற்செயலா நடப்பது எதுவுமே தற்செயல் அல்ல, அது தேவனுடைய செயல்னு. அது போலதான் தற்செயலா நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். இது நிஜமா தற்செயல் கிடையாது, இது தேவனுடைய செயலாய் மாறும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல நம்ம இந்த கடைசி வாரத்துல அதே தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் வளர்ச்சி அடைய செய்ய நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்றத கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். முதலாவதா நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு நம்ம கொஞ்சம் பேசலாம், அலசி ஆராயலாம். எப்படி சொல்லியிருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி, உலக பிரகாரமாகவும் வசனத்தின் பிரகாரமாகவும் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தேவனுடைய ராஜ்யம் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிங்டம் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தருடைய ராஜ்யம், காடுடைய கிங்டம் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல வந்து கிங்டம் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள் தான் இருக்கு. நீங்க பாப்பீங்க, இப்ப வந்து இந்தியாவை கிங்டம்னு சொல்ல முடியாது.
அமெரிக்காவை கிங்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா வந்து ரிப்பப்ளிக் நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது குடியரசு நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அமெரிக்கா வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது பல மாகாணங்கள் சேர்ந்து குடியரசா ஆட்சி செய்யறது தான் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா ஒரு சில நாடெல்லாம் குறிப்பிடுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா யுகே, பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த சவுதி அரேபியாவை சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கிங்டம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ராஜா தான் அதுக்கு எல்லாத்துலயுமே பொறுப்பா இருப்பார். அந்த ராஜா வைக்கிறது தான் தீர்ப்பு. அந்த ராஜா வைக்கிறது தான் சட்டம். அவர தவிர்த்துட்டு வேற எந்த எம்எல்ஏவோ, வேற எந்த மாவட்டமோ, வேற எந்த வட்டமோ வைக்கிறதெல்லாம் தீர்ப்பு கிடையாது. அங்க என்ன அந்த ராஜா முடிவு எடுக்கிறாரோ, அதுதான் அந்த கிங்டம்ல இறுதியான முடிவா ஆகப்படும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜா ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கிங்டம அவரு என்ன பண்ணிட்டாருன்னா, பேஸ் போட்டுட்டு போயிட்டாரு. நான் அப்பத்துல வரேன். அவர் பேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவருடைய கிங்டம் ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாஸ்டர் அம்மா வாசிப்பாங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இனாகிரேட் பண்ணிட்டார். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல ரொம்ப சீக்ரெட்டா இருந்த ஒரு விஷயம். தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப சீக்ரெட்டா இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து வரும்போது இந்த பருத்தி எல்லாம் பார்த்தா, அது நேரம் வரும்போது சூப்பரா வெடிக்கும். அது வெடிக்கும்போது பார்த்தோம்னா, அது சுத்தி அப்படியே ப்ரௌனிஷா இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா ஒயிட்டா இருக்கும். அந்த ஒயிட்ட நம்ம எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்கும். அந்த மாரி தேவனுடைய ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ரொம்ப சீக்ரெட்டா வச்சுட்டு வந்துட்டு, திடீர்னு அது வெடிக்க தொடங்குது. எப்பன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா வெடிக்க தொடங்குது. அப்பதான் சொல்றாரு, "இது முதல் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது." அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கும். அவர் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கண் முழிச்சாலே சொல்ற வார்த்தை தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியே தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். பாஸ்டர் வந்து லாஸ்ட் ஒரு 3 வாரம் நெறைய இத பத்தி எல்லாம் எடுத்திருப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என்னென்ன சொல்லியிருக்குதுன்னு எடுத்திருப்பார். ஓகேவா? இந்த நாள்ல நான் சொல்றது, கர்த்தர் அவருடைய சிந்தையில ஓடிட்டு இருக்கிற ஒரே எண்ணம் என்னவா இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யம். அத நான் ஸ்தாபிக்கணும். இந்த இடத்துல நான் இனாகிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அடுத்தடுத்து வந்தவங்க தேவனுடைய ராஜ்யத்த இப்ப நமக்கு முன்னாடி இருந்த மிஷினரிஸ், சீஷர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் இனாகிரேட் பண்ணிட்டாரு. இனாகிரேட் பண்ணி துவங்கி வச்ச அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள அவருடைய சீஷர்களும், பல மிஷினரிமார்களும் தங்களுடைய ஜீவனையே கொடுத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கடத்துனாங்க. அந்த இடத்துல இருந்து கடத்தி பரப்புனாங்க. இப்போ நம்ம கையில தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்த வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இது இல்லாம தேவனுடைய ராஜ்யத்த நம்ம டச் பண்ணவே முடியாது. யாரு எடுத்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசுறதுக்கு எடுத்தாங்கன்னா, இந்த வசனம் இல்லாம எடுக்க முடியாது. நான் இதோட சேர்த்து இன்னொரு வசனத்தையும் சேர்க்க விரும்புறேன். நம்ம படிக்கலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய முதலாவது ராஜ்யத்தையும் ஆ அவருடைய நீதியையும் தேடுங்கள், தேடுங்கள். அப்பொழுது ஆ. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது முதலாவது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் வாரத்துல நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கர்த்தருக்கு குடுங்க. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற பார்ட் எல்லாம் சொல்றாரு. ட்ரெஸ்ஸா, ஆகாரமா எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கர்த்தருக்கு குடு. செகண்டா இருக்கிறதெல்லாம் உனக்கு அதெல்லாம் கிஃப்ட்டா இலவசமா அது எப்படி கிடைக்கும்னா, நெறைய நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னா கொசுறு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இனமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கர்த்தர் குடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வசனத்துல இருந்து இன்னொரு ஆங்கிள்ல நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் இந்த வசனத்த. நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது தேவனுடைய போதுங்க ஆன்டி போதும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அந்த இடத்துல முடிஞ்சா நீங்க கோடு கூட போட்டு வச்சுங்க. அந்த இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த தமிழ்ல சூப்பரான ஒரு மீனிங். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லியிருந்தா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் தான் தேடணும். வேற எதுவும் நமக்கு பிரியாரிட்டி குடுக்கக் கூடாது. அப்படின்றத தான் அந்த வசனம் எனக்கு வலியுறுத்துது. நமக்கு அதுதான் உணர்த்தும் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தையே தேடணும்னா, அவர்தான் நமக்கு எல்லாமே அவருடைய 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 இதயத்தின்
அந்த துடிப்பை அறிந்து செயல்படுறதுதான் உண்மையான ஒரு ஒரு மனுஷனுடைய செயல்பாடா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அவருடைய இதயத்தின் துடிப்பு என்னவா இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை எல்லார்கிட்டயும் நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த திட்டத்தை தான் நான் பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல நானும் சரி, உங்களுக்கும் சரி சொல்றேன். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பரப்ப, தேவனுடைய ராஜ்யத்தையே நம்ம தேடுறவங்களா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுறது வேற, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும். அது மட்டும்தான் நமக்கு அப்படின்ற அளவுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்காக எதையும் செய்ய தயாரா துணியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன இருக்குது அதுல? மனுஷனுடைய ராஜ்யம் அப்படின்னா என்ன இருக்கு? நம்ம பார்த்தோம் தேவனுடைய ராஜ்யம்னா ஆளுகை. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூகே எல்லாம் அந்த கண்ட்ரிக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஆளுகை. மேபி அடுத்த கண்ட்ரிக்கு போனா அவங்கள அவங்கள கார்பரேட் போட்டு வரவேற்பாங்களே ஒழிய, அதே நாட்டுல உட்கார வச்சு நீங்க எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சீங்கன்னு விட மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய தேவனாகிய ஆண்டவருக்கு எங்க போனாலுமே அவருடைய ஆளுகை இருக்கு. இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் இந்த உலகத்துல அவருக்கு முன்பாக தலை குனியாத ஒரு தலைவர்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆளுகைக்கு சொந்தக்காரர் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யத்தை பரப்புவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் நானும் நீங்களும். இந்த நாள்ல நம்ம ஒருவேளை ஏதோ தவறி இந்த இந்த எஸ்ஐசில நம்ம உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கடத்துகிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நான் அடுத்தடுத்த விஷயங்களை நான் சொல்றேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல, மனுஷனுடைய ராஜ்யத்துல அப்படி என்ன இருக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல என்ன இருக்குன்னா சமாதானம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துல ஐக்கியம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல ஒற்றுமை இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல செழிப்பு இருக்குது, வளர்ச்சி இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல அந்த ராஜா தான் தலைமைத்துவம் வகிப்பார். அந்த ராஜாவை தவிர அடுத்தவங்களுக்கு அந்த அதிகார பவர் கிடையாது. ராஜா கொடுத்தாதான் அந்த அதிகார பவர். ராஜா கிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கும். அப்போ பாருங்க, ஒன் மேன் ஹெட்ஷிப் இருக்கும். அப்போ ஒரு ஒரு நபருடைய தலைமைத்துவம் அந்த அதிகாரத்தை சீரா நடத்திட்டு போகும். அதே போல சிறப்பு திட்டங்கள் இருக்கும். தேவனுடைய ராஜ்யத்துல சிறப்பான திட்டங்கள் இருக்கும். இப்ப நம்ம ஆட்சியில எல்லாம் பாக்குறோம்ல, ஒரு சிலர் ஆட்சியில 5 ஆண்டு திட்டம் போடுவாங்க, நிறைய போடுவாங்கல்ல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல பாத்தீங்கன்னா சிறப்பு திட்டம் இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துல இப்போ ஒரு சிலர் பங்கெடுத்தவங்களா இருப்பாங்க. யாருன்னா ஆண்டவருக்குள்ள வாழறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் அப்ளை ஆகும். இன்னொரு ராஜ்யத்துல ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்களேன். மனுஷருடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்கும்ன்றத சொல்றேன் பாருங்க. மனுஷருடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா we are one சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அது வாய் வழியா தான் தொண்டை கூட போவாது. அது அந்த சொல்லுவாங்கல்ல, இவ்வளவுதான் இருக்கும் we are oneன்றது. ஆனா we are one எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க தான் மனுஷனுடைய ராஜ்யத்துல இருக்கிறவங்க. அடுத்தது எல்லாத்துலயுமே ஒண்ணுன்னுவாங்க. ஆனா எல்லாத்துலயுமே ஒண்ணெல்லாம் கிடையாது. பிரிச்சுதான் பார்ப்பாங்க. அடுத்தது திடீர் திட்டம் கொடுப்பாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாத மனுஷருடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஏதாவது குழப்பங்களை உருவாக்குவாங்க. அடுத்தது அங்க பஞ்சம் இருக்கும், வறுமை இருக்கும், விரோதங்கள் இருக்கும். அங்க நிறைய விதமான அயோக்கியத்தனம் நடக்கும். தேவனுடைய உடன்பாடு இல்லாத, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உடன்படாது இருக்கிற அநேக காரியங்கள் மனுஷருடைய ராஜ்யத்தில் இருக்கும். இதுல எதுல நம்ம இருக்கிறோம்? நான் சொல்லும் போது எந்தெந்த விஷயங்களை நம்ம கடந்துட்டு வரோம், எந்தெந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் அப்படியே ஃபேஸ் பண்ணிட்டு வரோம்னு பார்த்தா நம்ம யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியும். நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் செழிப்பானது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் தலைமை ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வகிப்பார். மனுஷனுடைய ராஜ்யத்துல யாரு இருப்பான்னா அது எட்சிப்புன்றதே இருக்காது. நான் தான் தலைவன், அவங்க சின்ன தலைவர், இவங்க பெரிய தலைவர், ஆளாளுக்கு தலைவர் ஆயிடுவாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே தலைமை வகிப்பார். அவருக்கு கீழே இருக்கிற எல்லோருமே சமாதானமாய் வாழ்வார். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம நமக்கு முன்னாடி வாழ்ந்த பல புண்ணியவான்கள், பல பாக்கியவான்கள் அதை அநேகருக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்றோம்? அதுக்கு முன்னாடி நான் தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி புரிஞ்சுக்கின்னு இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாருங்க. அது எப்படிங்க? எக்ஸாம்பிள், நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு பெருமைக்காக சொல்ல, இதெல்லாம் பாஸ்டர் திரியானம் இருக்காரு. அங்கிள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா எனக்கு தெரியணும். அவர் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன். இப்போ அவர் நிறைய விஷயங்கள் என்னை வழிநடத்திட்டு இருக்கிறார். நிறைய விஷயங்களை வழிநடத்திட்டு இருக்காரு.
இப்ப எனக்குன்னு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ திடீர்னு வந்து பாஸ்டர் வந்து ஒரு விஷயங்கள 2 விதமா சொல்றாரு. அதுல எதுல நான் நல்லதோ, தேவனுக்கு எது பிரியமா இருக்கோ நான் யோசிச்சு முடிவெடுக்கணும் இல்லையா? அவரு ஒரு ஒரு விதத்த சொல்லும்போதோ, நல்ல விஷயமா இருந்தா அத எடுத்துக்கணும். நல்ல விஷயமா இல்லாத மாரி இருந்தா நான் 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 யோசிச்சு பார்க்கணும். நான் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட உட்காரணும். அவரு என்ன உணர்த்தும்படியா நான் உட்கார்ந்து தியானிக்கணும். அப்ப என்கிட்ட பேசுவாரு. இது எதுவுமே இல்ல. நான் எப்பயுமே அவர தான் கேட்பேன்னு சொன்னா, அது எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தையாகும்? அப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தைன்னா எப்படின்னா, அவங்கள கேட்கணும். நீயும் உட்காரணும் இல்லையா? அப்படி அந்த அளவுக்கு சோ நம்ம என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்துல என்னதான் இப்போ நான் ஒரு 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 தேவனுக்கு பயந்த மனுஷனா இருந்தா, என்னதான் என் மகளோ, என்னுடைய மகனோ ஆ என்கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள வாங்கி நடக்குறாங்கன்னா, அவங்களும் தனியா ஆண்டவர்கிட்ட உட்காரணும். தேவனுடைய ராஜ்யத்துல அவங்களும் பங்கெடுக்கணும். உட்காரணும். அவரோட வசனங்கள தியானிக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஆண்டவர் அவங்க கூட உணர்த்துவார். உணர்த்தும்போது தனியா அவங்க கிட்ட பேசுவார். எப்பயுமே என்ன அண்டிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்க கூடாது. இததான் ஆண்டவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரிச்சு எடுக்கிறார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வல்லமை படைத்தவர்களா, ஒரு கருவியா நம்ம செயல்படணும். ஆ அவரு இனாகிரேட் பண்ணிட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாரி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்த ஒரு தடவ படிக்கலாங்க ஆன்ட்டி. அது முதல் இயேசு மனம் அது திரும்புங்கள், ஆ மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். தொடங்கி வச்சுட்டார். அடுத்தடுத்து காரியங்கள் நடக்கணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சு. 2025 வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேல யார் கொண்டு போவா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கோம். அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கோம். அந்த இடத்துல தேவன் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய திட்டத்த நம்மகிட்ட பேசுவார். அப்போ அவருக்கு நம்ம செவி கொடுக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அத பரப்பி, அவருடைய திட்டத்தை பரப்பி, அவருடைய ராஜ்யத்தை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிறவங்களா நம்ம இருக்கணும். இது தேவனுடைய பெரிதான இதய துடிப்பு. நான் எப்பயுமே யோசிப்பேன். தேவனுடைய இதய துடிப்புனா என்னவா இருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இதய துடிப்புனா என்னவா இருக்கும்னு நான் யோசிக்கும்போது, எனக்கு உணர்வுல வர்றது என்னன்னா, அவருடைய ராஜ்யத்தை பல இடங்களுக்கு கொண்டு போறது தான் அவருடைய இதய துடிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிப்பேன். அதனால அவருடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கலன்னா, கர்த்தர் நிச்சயமா கணக்கு கேட்பார். ஏன்னா, பாருங்களேன், எத்தனையோ பாக்கியவான்கள் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத போயிடும்ல. அப்ப கண்டிப்பா கணக்கு கேட்பாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை அநேகருக்கு கொண்டு போய் சேர்க்கிற கருவியா நம்ம செயல்படணும். இன்னைக்கான தலைப்பு இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லும் 3 ஆயுதங்கள். என்னங்க இது ஆயுதங்கள்ன்றீங்களா? ஆயுதம்லாம் வந்து ஒரு தவறான காரியங்களுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம், யோசிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. ஆயுதம்ன்றது எல்லா காரியத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்ப என் வீட்லலாம் நான் வெங்காயம் வெட்டினாலும் கூட கத்தி எடுப்பேன். எங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா, திடீர்னு அந்த கட்டர எடுத்து குடுத்துருவாங்க. வெங்காயம் நீ சாதாரணமா ஏதாவது பிளேட்லயோ அந்த மாரி வச்சு கட் பண்ணா சரியா கட் பண்ண மாட்டேங்க. கட்டர்ல கட் பண்ணு அப்படின்னு. அப்ப 2 கருவி தேவைப்படுதுல்ல. அப்போ ஒவ்வொரு காரியத்துக்குமே ஒவ்வொரு கருவி தேவைப்படுது. அதே மாரி தான் தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து சிறப்பா செயல்படுத்த, தேவனுடைய இதய துடிப்பான தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம அநேகரிடத்தில் கொண்டு போய் சேர்க்க 3 ஆயுதங்கள் முக்கியமா தேவைப்படுது. அது என்னங்க 3 ஆயுதம்? நம்ம தைரியமா சொல்லலாம். அது வெப்பனுன்னே சொல்லலாம். அது ஒண்ணும் அபாயகரமான பொருள் கிடையாது. டேஞ்சரஸ் பொருள் கிடையாது. ஆனா அது அடிப்படையான பொருள். தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தேவைப்படும்படியான அடிப்படை பொருள் அது. அடிப்படை காரியம் அது. அடிப்படை குணம் அது. அதைதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். முதல் காரியம் தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லும் 3 ஆயுதங்கள்ல 1 நம்ம சீக்கிரமா சுருக்கமா பார்க்க போறோம். சபை. தேவனுடைய சபை தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46, 47ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தை பரப்புறவங்க கிட்ட ஒற்றுமை இருக்கும்.
தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்க கிட்ட ஒருமுனைப்பாடு இருக்கும். எல்லாத்துலயுமே ஒன்னா இருப்பாங்க. ஒன்னஸ் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். சாப்பிடுறதுலயும் இருக்கும், பேசுறதுலயும் இருக்கும், டிராவல் பண்றதுலயும் இருக்கும், எல்லாத்துலயுமே ஐக்கியம் இருக்கும். ஒரு சில சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், கரெக்டா கல்யாணம் ஆனா வந்து கல்யாணம், அதாவது ஒரு விசேஷம் கல்யாணம் ஆனா டேட் குறிச்சுட்டா வந்து ஒட்டிப்பாங்க. திடீர்னு பாருங்களேன், ஒரு ஒரு டெத் நடந்துச்சுன்னா அப்பதான் வந்து அதை ஒட்டிப்பாங்கன்னு சொல்லக்கூடாது. அப்பதான் வந்து நம்ம கூட சேருவாங்க. ஏன் இவ்வளவு நாள் என்ன போச்சு? இவ்வளவு நாள் அந்த பந்தம் எங்க போச்சு? இவ்வளவு நாள் அந்த ஐக்கியம் எங்க போச்சு? கர்த்தருடைய பெரிதான திட்டமே என்னன்னா, எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்றது தானே. எந்த இதுவும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமா இருக்கணும் தானே அவருடைய எண்ணம். ஏன் நம்மளோட அநேகர் சமாதானமா இருக்க மாட்டாங்க? நம்ம தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துறோம், ஓகே. ஏன் நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ஐக்கியமா இருக்க மாட்டாங்க? ஆனா அது பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம ஐக்கியமா இருக்கணும். நான் ஐக்கியமா இருக்கணும். நான் ஒருமுனைப்பாடா இருக்கணும். நான் வந்து எல்லாத்திலுமே ஆண்டவருடைய செயலை, அவருடைய திட்டத்தை செயல்படுத்த நான் எல்லாத்திலுமே கரெக்டா இருக்கணும். அவர் சொல்ற விஷயத்த நான் தடை பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சபை எந்த அளவுக்கு அவங்க பாருங்களேன், சபையில எப்பயுமே தங்கியிருந்தாங்க. எல்லா விஷயத்திலுமே பெர்ஃபெக்ட். எல்லாத்துலயுமே எல்லா விஷயத்திலும் ஒன்னஸா இருந்து சபையில தரிச்சிருந்தாங்க. அடுத்தது இந்த சபையை நான் எப்படி கொண்டு போறேன்னா, சபைன்னா யாருன்னா நம்ம தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆலயம் யாருன்னா நம்ம தான். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஐக்கியம், ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம். இது எங்க இருந்து வரும்னா மனுஷனுடைய குணாதிசயத்திலிருந்து வரும். குணாதிசயத்துல இருந்து தான் தேவனுடைய ஆலயம் துவங்குகிறது. தேவனுடைய சபை அப்படின்னா நம்ம தான். தேவன் ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கிய ஒரு பொக்கிஷம்னா தேவனுடைய சபை. அந்த தேவனுடைய சபை வேற யாரும் கிடையாது, நானும் நீங்களும் தான். அப்ப இந்த தேவனுடைய சபை அவருடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய முதல் கருவியா இருக்குதுன்னா, இந்த சபை எந்தெந்த விஷயத்துல இன்னும் பவர்ஃபுல்லா இயங்கணும் அப்படின்றத நம்ம இப்போ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னா தேவனுடைய சபை அநேக இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுது. நிறைய காரியங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுது. ஆனா நான் இது பெருமைக்காகல, இது வந்து நிறைய பேர் நம்ம சபையை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கீங்க. கல்வாரி கிறிஸ்தவை தானிப்பூண்டி, இதுல வந்து நான் எங்க போனாலும் அது பெருமையா சொல்லுவேன். இதுல நான் கூட பாஸ்டர்ல, நான் கிளை சபைக்கு என்னுடைய பொறுப்புல அது அப்போ அங்க நான் வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிறேன். ஒரு சில விஷயங்களை இதுல செய்யக்கூடாது, ஒரு சில சடங்குகளை இதுல செய்யக்கூடாது, ஒரு சில காரியங்களை இதுல செய்யக்கூடாதுன்னா அப்ப என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்தும் சபை ஒரு சில காரியங்களை விட்டு கொடுக்கவே கூடாது. தேவன் அவருடைய மகிமையை கெடுக்கும் எந்த ஸ்தானத்தையும் அவர் விரும்பவே மாட்டார் இல்லையா? அப்ப தேவனுடைய சபை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தலைகீழ மாறதுக்கு ஆரம்பிச்சிச்சு நிறைய இடத்துல. நான் எக்ஸாம்பிளா சொல்ல விரும்பல, நம்மளே யோசிக்கலாம். எந்தெந்த காரியத்துல தேவனுடைய சபை தலைகீழ மாறிக்குது? ஏங்க இப்ப எல்லாம் தேவனுடைய சபை உபதேசத்திலே தலைகீழ மாறிடுச்சு. உபதேசத்துல அப்போ இப்ப என்னன்னா தேவனை புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அது ரெண்டுமே கனெக்ட் ஆகும். எனக்கு புதிய ஏற்பாடும் வேணும், பழைய ஏற்பாடும் வேணும். திடீர்னு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, நாங்க பழைய ஏற்பாடெல்லாம் படிக்கவே மாட்டோம், எங்களுக்கு புதிய ஏற்பாடு போதும் அப்படின்னு. ஒத்துக்கவே கூடாது. நான் எனக்கும் அவங்களுக்கும் ஆர்குமெண்ட் ஆச்சு. அப்புறம் அவங்க அதை ஒத்துக்கல, அவங்க போயிட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்ல. நம்ம சபையில ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை குலைக்கும்படியாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வேற ஏதாவது காரியங்கள் உள்ள வந்ததுன்னா அதை ஒருபோதும் நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா சொல்லுது வசனம், நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? நான் அறிஞ்சிருக்கிறதா? எனக்குள்ள தேவனுடைய செயல் இருக்கா? வேற ஏதாவது அயோக்கியமான செயல் எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆலயத்தை நான் சபையை குறிச்சு கட்டிட குறிச்சு அப்படியே வெளியில வந்துட்டேன். இப்ப என்ன குறிச்சு நான் பேசுறேன்? நான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள என்ன காரியம் ஓடுது, என் இருதயத்துல என் மைண்ட்ல என்ன ஓடுது, என்ன அழுக்கு ஓடுது, இப்ப நான் பேசிக்கிட்டு எதை நினைக்கிறேன்? அப்ப தேவனுடைய ஆலயத்தை நான் கெடுத்தா என்ன கர்த்தர் கெடுப்பார்? ஒண்ணு யோசிச்சு பார்க்கலாம். தேவ சபை தேவனுடைய ஆலயம். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஆண்டவரை எதிர்த்த
பிசாசானவனை ஒருபோதும் தண்டிக்கல, கீழே தள்ளி விட்டார். நீ இங்க இருக்காத போ அப்படின்னு தள்ளி விட்டார். அவனுக்கு பெரிதான தண்டனை ஒண்ணும் கொடுக்கல. ஆனா எப்போ ஆதாம் ஏவாள் சபைய எப்போ தொட்டானோ, சபையை எப்ப பிரிவினைவாதத்துக்கு உட்படுத்தினானோ, சபையை எப்போ கில்லனானோ அப்ப கொடுத்தாரு பனிஷ்மெண்ட். அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் எல்லாம் ஆதியாகமத்துல 3வது அதிகாரத்துல இருக்கும். அப்போ தேவனுடைய ஆலயத்தை நம்மை சத்ருவானவன் தொட்டா அவனையும் சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அப்படி இருக்கிற பட்சத்துல நாம எத்தனை பேர் தொட்டுட்டு இருக்கோம்? நான் எத்தனை தேவனுடைய ஆலயங்களை துன்புறுத்திட்டு இருக்கிறேன்? பவுல் பவுலா இருக்கிறதுக்கு முன்னாடி சவுலா இருந்தார்ல, சவுலை போல நான் எத்தனை பேரை துன்புறுத்திட்டு இருக்கேன்? தேவனுடைய ஆலயம் நிறைய பேர் இருக்காங்களே, என்ன மாதிரி தானே அவங்களும். நான் எத்தனை பேரை வார்த்தையால, எத்தனை பேரை செயல்களால, எத்தனை பேரை சொல்லால, எத்தனை பேரை என்னுடைய நினைவுகள்னால, எத்தனை பேரை துன்மார்க்கமான வார்த்தைகள்னால நான் எத்தனை பேரை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்? தேவனுடைய சபை நான். ஒரு சபை இன்னொரு சபையை கெடுக்குது. தேவன் சபையை கெடுத்தா சும்மா இருக்க மாட்டாருன்னு வசனம் இருக்கு. எப்படி? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை பரப்ப வேண்டிய சபையாகிய நானே எனக்குள்ள அழுக்க வச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி? நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல சபை அவசியமானது. சபையாகிய நான் தான் தேவனுடைய ஆலயம். என்னை நான் சுத்தமா வைத்துக்கணும். எனக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், எனக்கு ஐக்கியம் இருக்கணும், யாரோட எனக்குள்ள விரோதம் இருக்கக்கூடாது. நான் தேவனுக்கு முன்பாக பக்தி உள்ளவனா, எல்லாவற்றிலும் சிறப்பானவனா இருக்கணும். அப்பதான் தேவனுடைய திட்டத்தை நான் சிறப்பா கொண்டு போக முடியும். அப்போ தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம் ஆகியனா அவருடைய ராஜ்யத்தை செயல்படுத்த அவருக்கு முக்கியமானவன். ஒண்ணு. இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லும் இரண்டாவது ஆயுதம் குடும்பம். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இதுல எனக்கு ரொம்ப இந்த வசனத்தை படிக்கும் போது அடிக்கடிக்கு சிரிப்பு வரும். தன் சொந்த குடும்பம், தன் சொந்த குடும்பம். ஒருத்தன் அவன் குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டான். ஆனா ஊருக்கெல்லாம் போயிட்டு உழைச்சு நிறைய ஹெல்ப் பண்ணுவான். என்ன பிரயோஜனம்? தான் குடும்பத்துக்கு செய்யணும், தான் குடும்பத்தை விசாரிக்கணும். ஏன் தான் குடும்பத்தை விசாரிக்கணும்னா, தேவனுடைய திட்டத்தின் தேவனுடைய ராஜ்யத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தேவனுக்கு தேவைப்பட்ட இரண்டாவது கருவி குடும்பம். நிறைய இருக்குங்க. நான் உட்கார்ந்து ஆண்டவரோட தியானிச்சதுல எனக்கு வந்த 3 பாயிண்ட் இங்க கொண்டு வந்திருக்கிறேன். ஆனா நிறைய இருக்கு. நிறைய போதகர்கள், நிறைய பாக்கியவான்கள் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஆனா இந்த நேரத்துல தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல இன்னொன்னு ரொம்ப முக்கியமா இருக்குதுப்பா, குடும்பம். குடும்பம் ரொம்ப முக்கியம். நீ குடும்பத்தை கவனிக்காம விட்டுட்டா அதுல தான் பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. நான் இந்த நாள்ல நான் வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். குடும்பம் நிறைய இடத்துல சீர்கெட்டு போகுது. பிள்ளைகள் செய்யறது பெற்றோருக்கு தெரியல, பெற்றோர்கள் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. எங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பெல்ட் எல்லாம் எடுத்து அடிப்பாங்க. அதுக்கு அப்படி அடிக்கலாம் இப்ப சொல்லல. அது 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 முழுவதும் தவறானது. ஆனா நாங்க பெரிய ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள வளர்ந்தோம். அப்படி வளர்ந்தனாங்களே ஒரு சில வயசு வரும்போது ஒரு சில வார்த்தைகளை எங்களால ஏத்துக்க முடியல. நாங்க எதிர்த்து பேசணும். ஆனா அது செய்யக்கூடாது அப்படின்னா தேவன் கொடுத்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றோர்கள் கண்காணிக்கிறவர்களா இருக்கும். பிள்ளைங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, யாருகிட்ட பேசுறாங்க, என்ன செய்யறாங்க. ஒரு திருமணத்துக்கு கூட ஒவ்வொரு பிளானோட ஒரு குடும்பம் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் விரும்புவேன். என் குடும்பமா தான் நான் அதை தான் செய்வேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சானா நான் விசுவாசத்தோட சொல்றேன், என் குடும்பத்துல நான் எடுக்கிறது தான் முடிவு. என் குடும்பத்துல நான் என்ன எடுத்து வைக்கிறனோ, நான் என்ன பிளான் பண்றேனோ, ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட கேட்டு என்ன பிளான் பண்றேனோ அதுதான் எக்ஸிகியூஷன். மற்ற நபர் எது சொன்னாலும் அது பிரியாரிட்டி செகண்டா தான் இருக்கும். அது ஆப்ஷன்ல தான் இருக்கும். அது இறுதியா ஆகாது. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் தான் தகப்பன், என் பிள்ளைங்களுக்கு நான் தான் போதகர், நான் தான் தலைவன். அப்போ என் பிள்ளைங்களை நல்வழிப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளைகளை அவங்க விருப்பப்படி விட்டுடணும். நல்லதுங்க, ரொம்ப நல்லது. நானும் அப்படிதான் சொல்லுவேன், அவங்க விருப்பப்படி விட்டுடணும். ஆனா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். நாளைக்கு அவங்க நீங்க சொல்லலையே என்கிட்ட அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்?
நான் அதுக்கு உயிருள்ள சாட்சி தான் ஒண்ணு. நாங்க ஒரு ஹாஸ்டல்ல படிச்சோம். அந்த ஹாஸ்டல்ல ஒரு பையன் படிச்சாப்புல. அவரு பாதியிலேயே போயிட்டாப்புல. புடிக்கலன்னு போயிட்டாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், போயிட்டாப்புல. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை, போயிட்டாப்புல. எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. திடீர்னு நான் ஒரு ஊருக்கு போகும்போது பெட்ரோல் போடுறதுக்காக போய் பெட்ரோல் வண்டி நிப்பாட்டுனேன். அந்த பம்ப் எடுத்து வண்டியில வச்சுட்டு என்ன நிமிர்ந்து பார்க்குறாப்புல அந்த தம்பி. அப்ப நான் கேட்டேன், "இங்க என்ன பண்றீங்க தம்பி?" அப்படின்னோனே, "இங்க தான் ஒர்க் பண்றேன் நான்." அப்ப அவரு சொன்னாரு. நான் கேட்கல. அவரு சொன்னாரு. "என்ன படி படின்னு நீங்க முதல்லயே சொன்னீங்க. நான் தான் கேட்காம போயிட்டேன்." அப்படின்னு. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டத்துக்குள்ள குடும்பம் எப்பயுமே இருக்கணும். குடும்பம் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளுடைய எல்லாவித தேவைகளையும் சந்திக்கிற குடும்பத்தை தான் கர்த்தர் எப்பொழுதுமே கண்காணியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியம் எதுவா இருந்தாலும் சரி, கண்காணிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நம்முடைய குடும்பம் இருக்குது. வேற ஒரு வேற ஒரு ஃபேமிலி நம்மள பாத்ததுன்னா, நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, இவரு பெரிய குடும்பத்த இவரு பெருசா தூக்கி அப்படியே வாழ்க வாழ்கன்னு வாழ்த்திடுறாரு. இவரு எங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்ற மாரி, பெரிய மனுஷன் அப்படின்ற மாரி நம்மள போ போற்ற மாரி தூற்றுவாங்க. அது நமக்கு அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா, அப்படி இல்லாத மாரி தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லும் 2வது கருவியா குடும்பம் இருக்கிறதுனால, என்னுடைய குடும்பத்தை நான் சீரா நடத்தணும். என் குடும்பத்த நான் கவனிக்கணும். என் மனைவிக்கு எது வேணும்னு நான் செயல்படணும். என் மனைவிக்கு நான் வேலைக்காரனாவும் மாறணும். ஏன் தப்பு? இது என்னுடைய அபிப்பிராயம் சொல்றேன். என் மனைவிக்கு நான் வேலைக்காரனா மாறுறதுல என்ன தப்பு? பணிவிடை செய்யறதுல என்ன தப்பு? ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அ ஆபிரகாம் அ ஆ ஆமா சாராள் ஆபிரகாம ஆண்டவரேன்னு கூப்பிட்டாருன்னு சொல்றோம்ல. இன்னைக்கு எத்தன பேர் மனைவிய அன்பு கூர்ந்து ஏதோ ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடுறோம். இல்ல மனைவிகள் எத்தன பேரு அவருடைய கணவர்கள அன்பு கூர்ந்து செல்ல பேர் வச்சு கூப்பிடுறோம். புருஷன் மனைவியிடத்திலும், மனைவி கணவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகள் இடத்துல அன்பு கூறணும். எந்த குடும்பத்துல குடும்ப பிரேயர் இருக்கோ, எந்த குடும்பத்துல ஒரு நாள்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 3 நிமிஷமாவது ஒரு ஃபேமிலி டிஸ்கஷன் இருக்கோ, அந்த குடும்பம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். என் குடும்பம் இருக்கா? நம்ம குடும்பம் இருக்கா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல தேவன் கொடுத்த குடும்பம் மிகவும் அவசியம். அதுக்கு தான் குடும்பத்த முதல்ல நான் விசாரிக்கணும். என் குடும்பத்த நான் விசாரிக்கணும். என் குடும்பத்த விசாரிக்காம, என் குடும்பத்த எப்படி வேணாலும் போட்டுன்னு விட்டு போயிட்டு அடுத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்தா, அது நல்லதா இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்தை பரப்ப எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க. பெரிய மனுஷன் மாரி பேசுறாரு இவரு. இவரு பெரிய மனுஷன் மாரி பேசுறாரு. ஆனா அவருடைய குடும்பத்தை சரியா பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்கூடாது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல என் குடும்பம் பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பமா இருக்கணும். எல்லாத்துலயுமே நான் முடிவெடுக்கணும் என் குடும்பத்துக்கு. என் அண்ணனை கூப்பிட்டு முடிவெடுக்கக்கூடாது. என் தம்பிய கூப்பிட்டு நான் முடிவெடுக்கக்கூடாது. என் குடும்பத்துக்கு நான் தான். கர்த்தர் என்னை அதிகாரியா வச்சிருக்காரு. நான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய காரியங்களை செயல்படுத்த என் குடும்பத்த பயபக்தியா நான் வளர்க்கிறவனா இருக்கணும். இத நிறைய பேர் செய்யும். இருந்தாலும் ஒரு தடவை நினைவுபடுத்திக்கலான்றத தான் ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்லும் 3வது ஆயுதம் என்னன்னு சொன்னா, தேவனை அறிந்து கொள்கிற அறிவு. தேவனை அறிந்து கொள்கிற அறிவு அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இது எப்போ நடக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இடங்கள்ல கர்த்தரை அறிவுகிற அறிவு அதிகமாகும். நிறைய பேரு நிறைய அறிவுகளோடு இருப்பாங்க. நிறைய பேரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா அது முக்கியம் இல்ல. கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்காது. நான் ஒரு கேள்வியாவே கேட்கிறேன் நம்மகிட்ட. எத்தனை பேர்கிட்ட நம்ம போன் என் போன் இருக்குது. பேர் 5G போன் நான் பேருக்கு சொல்லிக்கிறேன். எத்தனை ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஆப்பும், எத்தனை ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு யூடியூப் சேனலும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இந்த நாள்ல யோசிச்சு பார்க்கிறேன். தேவனை அறிகிற அறிவுல வளரணும் இல்லையா? என் போன் எடுத்து பார்த்தா Flipkart அதிகமா இருக்கும்.
மீஷோ அதிகமா இருக்கும், வேற அமேசான் அதிகமா இருக்கும், வேற என்ன அதிகமா இருக்கும், ஃபேஸ்புக், இன்ஸ்டா அதிகமா இருக்கும், ட்விட்டர் அதிகமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தேவனை அறிகிற அறிவா? தேவனை அறிகிற அறிவுல வளரணும் அப்படின்றதுதான் இந்த 3வது காரியம் நமக்கு சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல தேவனை அறிகிற அறிவு முதல்ல எனக்கு வேணும். நான் தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி என் பக்கத்துல பஸ்ல உட்கார்ந்துட்டு வரவங்க கிட்ட நான் பேசணும்னா, தேவனை அறிகிற அறிவு ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கணும் இல்லையா? ஒரு வசனம் சொல்லுது, லூக்கா 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். பாருங்களேன், ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா எப்படி குறிப்பிடுறாருன்னா, கடவுளோட பிள்ளைகளை காட்டிலும் உலக பிரகாரமான பிள்ளைங்க தெளிவுள்ளா இருக்கிறாங்க, அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரைட்டா டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை கன்வே பண்றாருன்னு நான் நம்புறேன். ஆனா எத்தனை காரியத்துல இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டா மாத்த போறோம். நான் எத்தனை காரியத்துல மாத்த போறேன். என் பக்கத்துல இருக்கிறவன் உலகத்தின் பிள்ளை, நான் ஒளியின் பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. எத்தனை காரியத்துல அவனை விட நான் பெஸ்டான ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், நல்ல தேவனை அறிகிற அறிவில் இருக்கிறேன். நான் யோசிச்சு பார்ப்பேன். தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல 3வது ஆயுதம் மிகவும் அவசியம். அது தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு. தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு எங்க இருக்குன்னா தேவனுடைய வசனத்துல இருக்கு. தேவனுடைய வசனத்தை யார் ஒருத்தர் தியானிக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, அவனுக்குள்ள அறிவு பெருக்கும், சொரக்கும். பல எண்ணங்கள், பல யோசனைகள், அந்த வார்த்தைகள் தூங்க விடாது. இதை எப்படி யோசிக்கலாம், இது எப்படி நான் எடுத்துக்கலாம், இதை எப்படியெல்லாம் எனக்குள்ள செயல்படுத்தலாம்ன்று அந்த வசனம் தூங்க விடாது. அந்த வசனம் ஒரு யோசேப்பை எப்படி புடமிட்டது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம் யோசேப்பை எப்படி புடமிட்டுதோ அந்த மாதிரி அந்த வசனம் அது நிறைவேற வரைக்கும் என்ன தூங்கவே விடாது. அப்போ அவருடைய வசனத்தை நான் இன்ட்ரெஸ்ட் வச்சு, ஆர்வம் காட்டி நான் அவருடைய வசனத்துல தியானிக்கிறவனா இருக்கேன். இதை நான் முழுசா சொல்ல போனா, ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் டிவோஷன்ஸ் கம்பல்சரி ஒண்ணு இருக்கணும். நான் எல்லாத்திலுமே வந்து என்னுடைய மெசேஜ், என்னுடைய நிறைய காரியங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கர்த்தருடான உறவை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, கர்த்தருடையான உறவை கொஞ்சம் எப்பயுமே எங்கேஜா வச்சுக்கோங்க, எப்பவுமே யோசிச்சாலும் கர்த்தரை பத்தி யோசிங்க, அதுல பெரிய ஒரு பிளஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணுவேன். அதோட அறிவுறுத்துவேன். நானும் அதை ஃபாலோ பண்ணணும், எனக்கும் தான் அது. அப்போ தேவனை அறிகிற அறிவு எனக்கு இருக்கணும்னா தேவ வசனத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வசனங்களை நான் முக்கியத்துவம் கொடுத்து தியானிச்சேன்னு சொன்னா டைம் போறது தெரியாது. தேவன் பேசுறது எனக்கு கேட்கும், அவரோட உறவாடுவேன், அதுல உலகத்தையே மறந்துடுவேன் நான். அப்ப என்ன ஆகும், தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்த முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை பரப்பும்படியாக நிறைய பிளான்ஸ் வரும். நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒரு சில காரியங்கள், சூப்பரான திட்டம்லாம் வரும், சிறப்பு திட்டம்லாம் வரும், தேவனுடைய கரத்துல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, தேவனை அறிந்து கொள்ளும் அறிவு, அதாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அவரோடு உறவாடணும், அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போதுதான் தேவனை அறிந்து கொள்கிற அறிவுல நம்ம வளர முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இன்னைக்கு நம்ம முடிவு எடுப்போம், நிறைய ஆப் இருக்கட்டும், ஆனா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு பைபிள் ஆப் இருக்கும், ஒரு பாடல் ஆப் இருக்கணும், இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் வச்சுக்கோங்க. கர்த்தரை எப்பப்பெல்லாம் எடுத்து உங்களுக்கு போர் அடிக்கும் போதோ பாட்டுகளை பார்க்கறதுக்கு போது எடுத்து வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நம்ம டிராவல்ல போகும்போதோ பைபிள் எடுத்துக்கணும் போக மாட்டோம் இல்லையா? பைபிளை எப்பயுமே எடுத்துக்கணும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுவார், சொல்லுவதை கேட்கும்படியான இடத்துல நம்ம இருக்கணும். பைபிள் படி, ஒரு வசனத்தோடு உங்ககிட்ட பேச போறேன், என்கிட்ட நிறைய அந்த மாதிரி பேசிருக்காரு, உணர்த்தி இருக்கிறார், நான் எடுத்து படிப்பேன், அந்த வசனத்துல நிறைய வெளிப்பாடுகள் இருக்கும். இது எங்க இருந்து கிடைக்குதுன்னா தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு எங்க இருந்து வருதுன்னா அவருடைய வேத வசனங்களில் இருந்து வருது. அப்போ 3வதா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முன்னெடுத்து செல்ல தேவனை அறிகிற அறிவு நமக்கு முக்கியமா தேவை. நம்ம 3 காரியத்தை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க அவர் இனாகிரேட் பண்ணிட்டார். ஏசப்பா இனாகிரேட் பண்ணிட்டார். எக்ஸிக்யூட் பண்ணவங்க வந்து அவருடைய சீஷர்கள், பல பாக்கியவான்கள். இன்னைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம்.
என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல சபைய என்னுடைய என்னுடைய சபையை நான் கரெக்டா இருக்கணும். எனக்குள்ள எந்த அழுக்கும் வச்சுக்க கூடாது. என்னுடைய குடும்பத்தை நான் எல்லாத்துலயுமே சீரா வச்சுக்கணும். என் குடும்பத்துக்கு நான் தான் முடிவெடுக்கணும். என் குடும்பத்தினுடைய பிள்ளைகளை கண்காணிக்கணும். தேவனை அறிந்து கொள்கிற அறிவுல நான் இருக்கணும். என் குடும்பம் இருக்கணும். இப்படி நான் தேவனுடைய ராஜ்யத்தை முன்னெடுத்து செல்ல இந்த 3 காரியத்தை நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா இதை செயல்படுத்தணும்னா, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள பறந்து செழிப்பா விரியும். பாக்குறவங்க வந்து என்கிட்ட வார்த்தையை கேட்டு வாங்கிட்டு போவாங்க. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு போவாங்க. என்கிட்ட கேட்பாங்க, எப்படி இது வந்தது, எப்படி உன்னால எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு அநேக செழிப்புகளை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு போவாங்க. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முன்னெடுத்து செல்ல இந்த 3 அடிப்படை காரியமும், இது பேசிக். இந்த 3 பேசிக்கும் என்கிட்ட இருந்ததுன்னா தேவனுடைய ராஜ்யத்தை நான் சிறப்பா கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். கடைசியா ஒரு சில வசனங்களை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் கடைசியா நம்ம படிச்சு முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை சொல்றாரு. நான் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டேன். எனக்கு லாபமா இருந்தாலும் நஷ்டம்னு விட்டுட்டேன். ஆனா இங்க சொல்றாரு, நான் உன்னை புடிச்சுக்கினேன். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த நாள்ல நான் அன்போட சொல்றது என்னன்னா, நிறைய காரியங்கள் நமக்கு பின்னாடி, ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்த நம்ம நடக்க கூடாதுங்க. நம்ம நடக்க வேண்டிய இடத்துல இல்ல, நம்ம ஓட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்பவே சொல்லி இருக்கிறார் பவுல், நான் ஓடுகிறேன். ஆனா இப்போ வந்து நான் சொல்றேன் நடக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி கரெக்டா ஆகும்? 2000 வருஷம் அப்பயே சொல்லிட்டாங்களே, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஓடணும்னு. இப்போ வந்து 2024 நான் நடந்து போறேன்னா எப்படி முடியுமா? அப்போ நான் யோசிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் அதிகமா செழித்து வளர்த்து கொள்ள நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னுடைய சபை, நான் என்ன ஃபர்ஸ்ட் தற்காத்து கொள்ளணும். அடுத்தது என் குடும்பத்தை நான் தற்காத்து கொள்ளணும். அடுத்தது தேவனை அறியும் அறிவுல, தேவனை அறிந்து கொள்ளும் அறிவுல நான் இன்னும் ஆர்வமா, ரொம்ப ஆர்வமா, எப்படியும் பசியில இருந்தா போயிட்டு சாப்பிடுவோம் பாத்தீங்களா, அப்படி தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டணும். அப்படின்ற காரியத்தை நான் சொல்லி இந்த நாள்ல உங்ககிட்ட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் அது பேச்சில் இல்ல. அது தேவனுடைய ராஜ்யம் ஒருபோதும் பேச்சுல கிடையாது. நான் இப்ப பேசுறதுனால வந்துடக்கூடாது. இந்த 3 காரியங்களை நான் செயல்படுத்தினா சக்சஸ்ஃபுல் தானே. தேவனுடைய ராஜ்யம் நான் செயல்படுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும்ல. தேவனுடைய ராஜ்யத்திலே நம்ம பேசி பேசி வீணடிக்க வேணாம். செயல்பாடுகளை காட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்து செழிப்பை காணுவோம். மனுஷருடைய ராஜ்யங்களை நம்ம விரும்பாம புறக்கணிச்சுட்டு தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே நிரந்தரம், அவருடைய ஆளுகை மாத்திரமே நிரந்தரம் சொல்லிட்டு என்னுடைய சபையும், என்னுடைய குடும்பத்தையும், என்னுடைய தேவனை அறிந்து கொள்ளும் அறிவையும் நாம் வளர்த்துக் கொள்ளும் போது பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்காக நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.